ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான மைக்ரோக்ரீன்ஸை வச்சு நம்ம ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். இது லென்டில் சூப். இது ரொம்ப கீட்டோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். லோ கார்ப் தாங்க. நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சியா சீட்ஸை வச்சு ஒரு மைக்ரோக்ரீன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மைக்ரோக்ரீன்ஸை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது 25% ரிச். நார்மல் கீரைங்களோடவே 25% அதிகமான சத்துக்கள் இந்த மைக்ரோக்ரீன்ஸில் இருக்குங்க. இந்த சூப்புக்கு தேவையானது 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நல்லா நான் கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு கூட எல்லாம் எப்போவுமே சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் பருப்பு ஈவனாக வேகும். ஸோ நான் அது கூட இப்போ மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு அசஃபோட்டடாக அதாவது பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அது, அப்புறம் 5 பீஸ் பூண்டு. இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா நம்ம மசிகிற அளவுக்கு குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு 4-5 விசில் நான் விட போகிறேன். நல்லா மசிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த குக்கர் விசில் விட்டு ரெடி ஆகிற டைமில் நம்ம மைக்ரோக்ரீன்ஸை ரெடி பண்ணிடலாம். இதை பாருங்கள், நான் மைக்ரோக்ரீன்ஸ் இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் 2 வீக் மேலே ஆயிடுச்சு. மைக்ரோக்ரீன்ஸ் எல்லாம் சாய ஆரம்பிச்சிருச்சு. இதை கரெக்ட் ஸ்டேஜ். இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு கட் பண்ணி இந்த வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக மைக்ரோக்ரீன்ஸை வாஷ் பண்ணணும். பிகாஸ் நம்ம டஸ்ட்டெல்லாம் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம தண்ணி விட்டு வளர்க்குறோம் இல்லையா, டிஷ்யூவில் தான் வளர்க்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இதை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். அதோட அடி பார்ட்டை விட்டுட்டு, அந்த ரூட் பார்ட்டை விட்டுட்டு மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கீழே இருக்கிற அந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த மைக்ரோக்ரீன்ஸில் பார்த்திங்கன்னா பல விதமான சத்துக்கள் இருக்குங்க. நான் இது சியா சீட்ஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அடுத்த நாளே இது முளைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு சாயிலெல்லாம் ஒரு பொட்டு கூட தேவையில்லை. நார்மலாக கீரையில் இருக்க சத்தை விட இதில் ரொம்ப ஜாஸ்தியாகவே சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை நீங்கள் கம்போஸ்டெல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஓரமாக வச்சிட போகிறேன். ஸோ நம்ம இதை தான் வந்துட்டு அந்த சூப் குக்கர் விசில் அடங்கின உடனே அதில் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். அப்படியே இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேனில் சீரகம், கொத்தமல்லி விதை, அப்புறம் மிளகு, இந்த 3ம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சேர்த்தியே பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கீரை ரெசிபியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இல்லாட்டி பருப்புங்களெல்லாம் கடைசியாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சீசனிங்கை. ஸோ இதை நீங்கள் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பருப்பு ரெடி ஆகிடுச்சு, விசில் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம இது கூட நம்ம வச்சுருக்கிற இந்த மைக்ரோக்ரீன்ஸை போட்டுட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அரைச்சா தான் அந்த சூப் கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போ தான் அந்த சூப் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். இல்லாட்டி நம்ம ஏதோ பருப்பு சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். அந்த சீசனிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ட்ரை பவுடர், அதையும் இது கூட சேர்த்துட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது இதை நல்லா கெட்டியாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சுக்கணும். சூப்னால் நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் பிடிக்கும். ஸோ நான் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அதை நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஒரு கொதி விடணும். ஏன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது கொதிச்சு வர அளவுக்கு ஒரு இது விடணும். இது கொதிக்கும் போதே நீங்கள் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்லேயே பண்ண ஹோம்மேட் கீ, அதோட ரெசிபி லிங்க்கு கூட நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராசஸில் மத்து வச்சு நாங்கள் நெய் செய்வோம். அதோட வீடியோ லிங்க்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது உங்கள் சூப் மேலே இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அந்த சீசனிங் பவுடர் ஒரு பெப்பர் உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப யம்மியாக இருக்குங்க இந்த சூப். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இது ஹை இன் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. சியா மைக்ரோக்ரீன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மைக்ரோக்ரீன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெந்தயக்கீரை இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ரெசிபி.